வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் மண்ணில் ஒரு பொது சொத்து அப்படின்னு ஒரு சமூகத்துக்கு இருக்குது அப்படின்னா, அது வன்னியகுல சாத்திரிய சமூகத்துக்கு மட்டும்தான். புரியுதுங்களா? தமிழகத்துடைய அரசாங்க ரீதியாக ஒரு சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொது சொத்து நலவாரியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாரியத்தை அமைச்சிருக்காங்க அப்படின்னா, அது வன்னியர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமூகத்துக்காக மிகப்பெரிய கொடைகளாக வந்து பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட சொத்துக்களுடைய மதிப்பு 4 லட்சம் கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் இருக்கு. சரிங்களா? அதாவது தனிநபர் சொத்து கிடையாது. இது ஒட்டுமொத்த சமூகத்துக்கான சொத்தாக வந்து பார்த்தீங்கன்னா, பொது சொத்துக்குள்ள இவ்வளோ சொத்துக்கள் வந்து தமிழ் மண்ணில் ஒரு ஜாதிக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு சமூகத்துக்கு இருக்கு அப்படின்னா, ஏன் இந்தியாவிலே இருக்கு அப்படின்னா, அது வன்னியர்களுக்கு மட்டும்தான். புரியுதுங்களா? மற்ற சமூகங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தனிநபர் சொத்தா வச்சிருப்பாங்க. ஆனா பொது சொத்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகத்துக்கு இந்த மண்ணில் இருக்கு அப்படின்னா, வன்னியர்களை தவிர வேற யாருக்குமே கிடையாது. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய பொருளாதாரம் கொண்ட, இவ்வளோ பெரிய விஷயம் கொண்ட ஒரு சமூகமாக நாம் இருந்தும் கூட, இன்னைக்கு நாம தத்தளிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த சொத்துக்கள் எல்லாம் சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் நினைச்சுக்கணும். இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, தனிநபர் சொத்துக்கள் கொண்ட வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சமூகம் என்ன அப்படின்னா வன்னியர்கள் தான். புரியுதுங்களா? அதே போல தமிழ் மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான நிலங்கள் கொண்ட பெரும்பான்மை சமூகம் எது அப்படின்னா வன்னியர்கள் தான். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பொது சொத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்டத்தில் எந்த இடத்துல நிற்கிறோம், நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரனுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கையை அறுத்துக்கிறதுக்கு மிகப்பெரியதாக வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறோம். சமூகத்துக்குள்ள ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா கூட நாம் அதை செவி சாய்த்து கேட்டு அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவுற ஒரு சூழல்ல வந்து பண்ண நம்ம இந்த காலகட்டத்தில் இல்லை அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய வருத்தம் தான். வன்னியர்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நாம எல்லாம் கொடுக்கிற இடத்துல இருந்துகிட்டே இருந்தோம், கொடுக்கிற இடத்துல கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த விஷயம் மெல்ல மெல்ல மாறி இருக்கு. தமிழகத்துல அதிக சொத்துக்கள் கொண்ட சமூகமும் வன்னியர்கள் தான், அதிக மக்கள் தொகை கொண்ட சமூகமும் வன்னியர்கள் தான். நமக்கான பெருமைகளும் நமக்கான கலாச்சாரங்களும் நமக்கான பண்பாடுகளும் இந்த மண்ணில் மிகப்பெரியதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதை அடுத்த முறை தெளிவுபற்று கொள்ளுங்கள், அடுத்த முறை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அன்போட உங்களுடைய விமல்வர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க.